ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 8 24/7/2024 புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கின்ற காரணத்தால் விநாயகப் பெருமானுடைய தரிசனம் என்பது நமக்கு வினைகளை வேறறுக்க அருள் புரியும். அந்த கருத்தின் அடிப்படையில் கரூரில் அண்ணாசாலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் அற்புதமாக கோவில் கொண்டு அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கற்பக விநாயகர் பிரதான தெய்வமாக அப்படி கிழக்கு பார்க்க அமர்ந்து நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். ஏறத்தாழ ஆதார பீடத்தோடு நாம் விநாயகப் பெருமானை தரிசிக்கின்ற நேரத்தில் 5 அடி உயரத்தில் அந்த விநாயகப் பெருமான் கம்பீரமாக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். அடுத்ததாக இந்த விநாயகப் பெருமான் கற்பக விநாயகர் என்று போற்றப்படுகின்றார். கற்பக விநாயகர் என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அதாவது பிள்ளையார்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகர் எந்த அமைப்பில் இருக்கின்றாரோ அதே அமைப்பில்தான் இந்த கரூர் கற்பக விநாயகரும் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அதாவது கற்பக விநாயகப் பெருமான் எப்படி என்று சொன்னால் அப்படி அர்த்த பத்மாசனத்தில் காட்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான். அதாவது 5வது திருக்கலம் என்ன என்று சொன்னால் துதிக்கை. இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளையார்பட்டியில் எப்படியோ அப்படியே, அதாவது 2 திருக்கரங்கள், அதாவது பாசம் அங்குசம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கரங்கள் இல்லாமல் 2 திருக்கரங்களோடு அப்படி விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கின்றார். ஒரு கரத்தை ஊரு ஹஸ்தமாக, அதாவது தன்னுடைய தொடையின் மீது வைத்துக்கொண்டு அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் வலது திருக்கரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிவலிங்கத்தை கையிலே வைத்து சிவ பூஜை செய்யக்கூடிய தன்மையில் பிள்ளையார்பட்டியில் அருள் செய்வதைப் போலவே நமக்கு இங்கு அருள் செய்கின்றார் கற்பக விநாயகப் பெருமான். அடுத்ததாக இந்த கற்பக விநாயகப் பெருமானுடைய ஆலயம் உருவான வரலாற்றை பற்றி இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ முரளி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால் பிள்ளையார்பட்டியிலிருந்து பிடி மண் கொண்டு வந்தார்கள். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரத்தார் சமூகத்தை சார்ந்த பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் மீது பக்தி உடைய ஒரு சிலர் என்ன செய்தார்கள், பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கிருந்து அந்த திருத்தலத்தின் மண்ணை கொஞ்சம் சேகரம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அதை பிடிமண் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மண்ணை இங்கே அப்படி அஸ்திவாரத்திலே போட்டு அந்த பிள்ளையார்பட்டியினுடைய அருள் ஆற்றல், அந்த சாநித்தியம் இந்த ஆலயத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தன்மையில் ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் கரூர் சென்னாண்டாங்கோவில் சாலை அண்ணா சாலையில் அருள் பாலித்து வரக்கூடிய கற்பக விநாயகப் பெருமானை இப்பொழுது நாம் தரிசிப்போம். பாருங்கள், கரூர் சென்னாண்டாங்கோவில் ரோடில் அண்ணா சாலையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் பிரதான தெய்வமாக இருந்தாலும் பல சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன என்று, அப்படி ஒவ்வொரு சன்னதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்ரீ கன்னி மூல கணபதி. இப்பொழுது நாம் அவரை தரிசிப்போம்.
அடுத்த சன்னதியாக ஐயப்பனுக்கு இங்கு ஒரு அற்புதமான சன்னதியானது அமைந்து ஐயப்பன் அருள் பாலித்து வருகின்றார். ஐயப்பனை இப்பொழுது நாம் தரிசிப்போம். அடுத்து அன்பர்களே, இந்த கற்பக விநாயகர் ஆலயத்தில் ராமபிரான் அப்படி சீதா லட்சுமணர் சமேதராக காட்சி தருகின்றார். அந்த ராமபிரானுக்கு எதிரிலேயே ஆஞ்சநேய பெருமானும் அருள் பாலிக்கின்றார். இதில் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த ஆஞ்சநேய பெருமான் தெற்கு நோக்கி அப்படி அருள் பாலிக்கக்கூடிய அற்புத ஆஞ்சநேயராக இந்த ஆலயத்தில் விளங்குகின்றார். கற்பக விநாயகருடைய சன்னதியில் நவக்கிரகங்களுக்கு சன்னதியும் அமைந்திருக்கின்றது. அப்படி நவக்கிரகங்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் சனி தோஷத்திலிருந்து உடனடியாக விடுதலை தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய கற்பக விநாயகருடைய ஆலயத்தில் நவக்கிரகங்கள் சன்னதி இல்லாமல் இருக்குமா? இப்பொழுது நாம் அந்த நவக்கிரகங்களை தரிசிப்போம். கற்பக விநாயகருடைய ஆலயத்தில் கரூரில் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலித்து வருகின்றார். அந்த தட்சிணாமூர்த்தியையும் நாம் தரிசிப்போம். அன்பர்களை, சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைய தினம் நாம் கரூர் சின்னாண்டாங்கோவில் ரோடில் அண்ணா சாலையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த கற்பக விநாயகர் என்ற பெயரை அப்படி கேட்ட உடனேக்கே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஞாபகம் வருவார் என்று அடியேன் குறிப்பிட்டேன் அல்லவா? அந்த பிள்ளையார்பட்டிக்கும் இந்த கற்பக விநாயகருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்று பார்க்கின்ற நேரத்தில் அந்த திரு விக்கிரகத்தினுடைய உருவ அமைப்பில் மட்டும் அல்லாமல் இந்த ஆலயத்திற்கும் அந்த பிள்ளையார்பட்டிக்கும் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஒற்றுமை என்ன என்று சொன்னால், பிள்ளையார்பட்டியில் ஸ்ரீ பிச்சை குருக்கள் அவர்களுடைய தலைமையில் வேத ஆகம பாடசாலை, சிவாகம பாடசாலையானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதை போல இந்த ஆலயத்திலும் அருகிலேயே, அதாவது கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் சன்னதி தெருவில் பார்த்தோம் என்று சொன்னால் முரளி சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையில் சிவாகம பாடசாலையானது, அதாவது ஆகம வித்வான்களை, அதாவது சிவாச்சாரியார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான பணியில் ஈடுபட்டு இருக்கின்றது இந்த பாடசாலை. எனவே அப்படி பிள்ளையார்பட்டிக்கும் இந்த கரூர் கற்பக விநாயகருக்கும் ஒற்றுமை என்று பார்க்கின்ற பொழுது, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயக பெருமானை பற்றி கவியரசர் கண்ணதாசன் பாடுகின்ற பொழுது அற்புதமாக குறிப்பிட்டார். பிள்ளையார்பட்டி என்னும் அற்புதமான கற்பக சுரங்கம் என்று. அதாவது அப்படி கற்பக சுரங்கம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ சுரங்கத்தில் தோண்ட தோண்ட வெட்டி எடுக்க எடுக்க அப்படியே கனிமங்கள் வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா, அதாவது செல்வம் வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா. அதை போல இங்கு அந்த கற்பக விநாயக பெருமானை யார் வந்து வணங்குகின்றார்களோ அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ, அதாவது இந்த வேழ முகத்தவன் என்று குறிப்பிடுகின்ற பொழுது இவனை துதிக்கையன் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது தும்பிக்கை என்பதை துதிக்கை என்று குறிப்பிடுவார்கள் இலக்கியத்தில். அந்த துதிக்கை யானை துதிக்கையிலேயே அருள் புரியக்கூடியவனாம். மிக அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. எப்படி என்று சொன்னால், அந்த மொமெண்ட், அதாவது நாம் வணங்குகின்ற அந்த க்ஷணத்திலேயே அருள் புரிய தொடங்கி விடுகின்றான் என்ற கருத்தின் அடிப்படையில் இங்கு பிள்ளையார்பட்டியை போலவே அருள் பாலிக்கக்கூடிய கரூர் கற்பக விநாயக பெருமானும் உடனடியாக அருள் புரிகின்றார். அப்படி அருள் புரிகின்றார் என்று சொல்கின்ற நேரத்தில்
மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அந்த நியாயமான பிரார்த்தனைகளை உடனடியாக எப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரமானது என்ன நாம் நினைக்கின்றோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொல்வார்களோ அதை போல இந்த கற்பக விநாயகரும் நாம் என்ன வேண்டுகின்றோமோ அவற்றை உடனடியாக நிறைவேற்றி தருகின்றார், எந்த குறையும் இல்லாமல் செய்கின்றார் என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய ஒரு அதீதமான நம்பிக்கையான வார்த்தையாக அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்து, கரூரில் சென்னாண்டாங்கோவில் சாலையில் அண்ணா சாலையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.